மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் ரசாயன கழிவுகள் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டு வனவிலங்குகள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வன உயிரின ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழகத்திலேயே இயற்கை அளித்த கொடை என வர்ணிக்கப்படுகிறது கோவை மாவட்டம். அந்த மாவட்டத்தின் கடைக்கோடியில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் வனப்பகுதிதான் இதற்கு காரணம். சங்கிலி தொடராக அமைந்திருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் மிகவும் அடர்ந்த காடுகளும் இயற்கை எழில் கொஞ்சும் அழகும் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியின் சிறப்பு அம்சங்கள். அதோடு யானை, கரடி, காட்டெருமை, சிறுத்தை, பல்வேறு வகையான மான்கள், மிக அரிதாக காணப்படும் சிங்கவால் குரங்குகள், வரிப்புலிகள் போன்றவை இந்த வனப்பகுதியில்தான் அதிகம். இதன் காரணமாக இந்தியாவில் யானைகளின் வழித்தட பாதையாகவும் பல்லுயிர் பெருக்க சூழல் பகுதியாகவும் இந்த வனப்பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வனப்பகுதி முறையாக பாதுகாக்கப்படவில்லை என வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர்கள் கூறுகின்றனர். தேவையான வனங்கள் இருக்குன்னா உண்மையிலே இல்லை. ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு நல்ல வளமான நாட்டுக்கு 33% வனங்கள் இருக்க வேண்டும். நமக்கு 24% கம்மியாக தான் வனங்கள் இருக்குது. அதனால் இருக்கிற வனங்களை பாதுகாக்கணும், புதுசாக வனங்களை உருவாக்கணும். இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் தொழிற்சாலை மற்றும் ரசாயன கழிவுகள் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் வனவிலங்குகளின் நீர் ஆதாரமான குட்டைகள், ஓடைகள், மழைநீர் தடுப்பணைகள் போன்றவை மாசுபடுவதோடு அவற்றின் நிறமும் மாறிவிடுவதாக கூறப்படுகிறது. இதனால் வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழக்க நேர்வதாகவும் வனத்துறை பேராசிரியர்கள் கூறுகின்றனர். வனத்தை விட்டு வெளியேறக்கூடிய மிருகங்கள் மற்றும் அதாவது குறிப்பாக யானை மற்றும் மான்கள் என்ன ஆகுதுன்னா அந்த கழிவுகள், அதாவது பிளாஸ்டிக்ஸ் போன்ற கழிவுகளை சாப்பிடக்குள்ள அது என்னென்னா அதனுடைய ஜீரணத்துவ தன்மை டோட்டலாக கெட்டு போய் அந்த மிருகமாக அதனால் பாதிக்கப்பட்டு கடைசியில் அது உயிரோடக்கூடிய சூழ்நிலையே தள்ளப்படுகிறது. நம் நாட்டின் தேசிய விலங்கான புலிகள் தற்போது அரிதான விலங்காக மாறி வருகின்றன. ஆனால் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் புலிகளின் நடமாட்டம் இருப்பது வனத்துறையினரின் கண்காணிப்பு கேமராவில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரசாயன கழிவுகள் காரணமாக உயிரிழக்கும் புலிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க வனத்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பொல்யூஷனை நம்ம குறைக்கணும்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸு அதில் விடுற கழிவுகளை, நீர் கழிவுகள் எல்லாம் அதில் கலக்கிறத நம்ம தடுக்கணும். பொதுவாக எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த அந்தந்த யானைகள் எந்த மாதிரி நீர் ஆதாரங்களை தேடி போதோ அந்த நீர் ஆதாரங்களில் அந்த கழிவுகள் கலக்கிறத நம்ம தடுக்கணும். மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் வன உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வனத்துறையினரிடம் கேட்டபோது ரசாயன கழிவுகளை கொட்டுபவர்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினர். அதேபோல பிடிபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சரவணபாபு.